Thank you, Jesus. ஃபஸ்ட்டு வந்து சூர்யா சாருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா அதாவது இதில் வந்து மணி மேக்கிங் கிடையாது. நாங்கள் சாட்டை தயாரித்தப்போ ஆசிரியர்களை வச்சு ஒரு திரைப்படம் பண்ணணுன்னு கனிக்கிட்டு பேசினப்போ அவர் சொன்னது நம்மெல்லாம் சேர்ந்து கட்டி இழுக்கலைன்னா இந்த மாதிரி தேரை இழுக்க முடியாதுன்னு சொன்னார். அந்த மாதிரி எந்தவித வியாபார நோக்கம் இல்லாமல் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுக்கு சூர்யா சாருக்கு மீண்டும் நன்றி. நீங்கள் எத்தனை கதாபாத்திரங்கள் வேணால் செய்யலாம், அது உங்களுக்கு ஒரு பாதிப்பை பிறர் இடத்தில் ஏற்படுத்தலாம். ஆனால் இந்த மாதிரி பதிவுகள் மட்டும் காலந்தோறும் நிற்கும் என்பது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் வந்து மைனாக்கும் கீழே ஒரு வெற்றியை கூட பெருசாக நினைக்கல. சாட்டை பற்றி ஸ்கூல்ஸில் வந்து திருச்சியில் மதுரையிலலாம் எல்லா ஸ்கூல்ஸ்லையும் ஷோ போட சொல்லி ஆடிட்டோரியத்தில் கொண்டு போய் போட்ட போயிருந்த சந்தோஷம் வேறு எப்பவுமே எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி திரைப்படங்கள் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு படமாச்சு நீங்கள் பண்ணணும். இது கண்டிப்பாக இந்த பதிவுகளை நீங்கள் ஏற்படுத்தணும்னு என்னுடைய ஆசை. அதே போல் பாண்டியராஜ் வந்து சீனு சொன்ன மாதிரி அவர் ட்ரெண்டை பற்றியெல்லாம் கவலைப்படலை. எப்போதுமே வந்து அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய ஒரு நபர். 10 வருடத்துக்கு முன்னாடி நான் தங்கர் பச்சன் அவர்களோட வேலை செய்கிறப்ப நான் பார்த்துருக்கேன். ஒரு துணிச்சலான ஒரு போராளி, ஒரு நல்ல டெக்னீஷியன். இன்றைக்கும் அவர் நினச்சதை ஒரு விஷனாக கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க. நான் இதை வாழ்த்தில் இந்த படத்தோட 100வது நாள் அன்றைக்கி வந்து நான் பேசுகிறேன். இந்த படத்தில் பணிபுரிஞ்ச எல்லா என்னுடைய சகோதரர் பாலசுப்ரமணியம் கேமராமேன் அவர்கள், இன்னும் இந்த விழாவின் நாயகன் அரோல் கொரலி அவருடைய இந்த தீம் மியூசிக் வந்தோடனே அந்த பியானோஸு, கிறிஸ்டல்ஸு எல்லாமே சைல்டுஹுட்டுக்கு கொண்டு போகுது. ஸோ தட் இஸ் அ மூட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.